ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கல்யாண பெண்ணோட துணிச்சலான செயலியும் அவளுடைய தைரியமான முடிவையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்மாஜி அவருடைய பொண்ணு சந்தியாவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருப்பார். நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருக்கும். ஒரு நாள் அந்த மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் சர்மாஜி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த அம்மா சந்தியாவையும் அவங்க பையனையும் இங்க ஏன் உட்காந்துருக்கீங்க, 2 பேரும் போய் தனியா பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சர்மாஜியும் அவரோட பொண்ணுக்கிட்ட போய் பேச சொல்லுவாரு. 2 பேரும் போனதும் அந்த அம்மா சர்மாஜி கிட்ட 2 பேருக்கு ஜோடி பொறுத்து ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னுவாங்க. அதுக்கு சர்மாஜியும் ஆமா சம்பந்தியம்மா, நீங்க சொல்றது சரிதான், பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த அம்மா வரதட்சணை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சர்மாஜியும் சரின்னுவார். உடனே அந்த அம்மா ஏற்கனவே நிச்சயதார்த்தம் போது 50 பவுன் நகையும் 10 லட்சமும் பேசிட்டோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படியே உங்கள் மகளுக்கு ஒரு காரும் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சர்மாஜி ஆனால் காரை பற்றி நான் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த அம்மா அதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது, இப்போ எல்லாருமே கார் தானே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சர்மாஜி சம்பந்தியம்மா, என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அம்மா பாருங்க சர்மாஜி, கவர்மெண்ட் வேலை செய்கிற மாப்பிள்ளை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் புத்திசாலி, புரிஞ்சிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சர்மாஜி சரிங்கம்மா, நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அம்மா கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் அந்த அம்மா சர்மாஜி வீட்டுக்கு வருவாங்க. வந்து சர்மாஜி கிட்ட நிச்சயதார்த்தத்திற்கு வைர மோதிரம் கேட்டேன், ஆனால் நீங்கள் தங்க மோதிரம் தான் போட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சர்மாஜி உங்களுடைய விருந்தினர் பட்டியல் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால எனக்கு செலவும் அதிகமாயிடுச்சு, அதனால தான் என்னால் வைர மோதிரம் போட முடியல அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அம்மா என்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில் எனக்கு எவ்வளோ அவமானமாக ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சர்மாஜி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னுவாரு. உடனே அந்த அம்மா ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டுருங்க, என்னுடைய சொந்தக்காரங்களாம் அவங்க வாயை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சர்மாஜி சம்பந்தியம்மா, ஏற்கனவே என்னால் முடிஞ்சதை அதிகமாகவே செஞ்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவார். உடனே மாப்பிள்ளையுடைய அம்மா இப்போ நீங்கள் தான் முடிவு செய்யணும், கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சர்மாஜி அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும், நான் தங்கச்சங்கிலிக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு நாள் சந்தியா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட அப்பா கார் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. உடனே சர்மாஜி நான் அதை வித்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவார். ஏன், எதுக்காக வித்தீங்க அப்படின்னு சந்தியா கேட்பா. உடனே சர்மாஜி உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கார் வாங்கி தரத்துக்காக தாம்மா அப்படின்னு சொல்லுவார். உடனே சந்தியா அப்படின்னா நீங்கள் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பான். உடனே சர்மாஜி அப்படியெல்லாம் இல்லை சந்தியா, எல்லா அப்பாக்களும் அவங்களுடைய மகளுடைய சந்தோஷத்திற்காக செய்கிறது தானே அப்படின்னு சொல்லுவார். உடனே சந்தியா உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வரும். அவங்க சர்மாஜி கிட்ட சர்மாஜி நான் சந்தியாவை பற்றி யோசித்தேன், அவள் எப்படி கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வாழ்வா அப்படின்னு கேட்பாங்க. உடனே சர்மாஜி என்ன சொல்ல வரீங்க சம்பந்தியம்மா அப்படின்னு கேட்பாரு. உடனே மாப்பிள்ளையோட அம்மா நான் உங்ககிட்ட வீடு கேட்கல, நீங்கள் லேண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, வீட்டை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சந்தியா அவங்க அப்பா கிட்ட ஓகே சொல்லுங்கப்பா, பணத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன், நான் பேங்க்ல லோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே சர்மாஜியும் ஓகே சொல்லிடுவாரு. கல்யாண நாளும் வந்துடும். சர்மாஜி மாப்பிள்ளையுடைய அம்மாவையும் சந்தியாவுடைய ரூமுக்கு கூட்டிட்டு வருவார். அப்போ சந்தியா மாப்பிள்ளையுடைய அம்மா கிட்ட அத்தை நீங்கள் கேட்ட எல்லாமே அந்த பையில இருக்கு அப்படின்னு சொல்லுவா. உடனே மாப்பிள்ளையுடைய அம்மா அந்த பையை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒரு பாத்திரம் இருக்கும். உடனே அவங்க இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சந்தியா நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணம் கொடு, நகை கொடு, கார் கொடு, நிலம் கொடுன்னு கேட்டு அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல வசூலாகிற கோயிலாக பார்த்து நீங்களும் உங்கள் பையனும் பிச்சை எடுங்க, எங்கள் அப்பா கிட்ட கேட்குறதோட இன்னும் நிறையவே கிடைக்கும், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே சர்மாஜி சந்தியா என்னம்மா செய்கிற அப்படின்னுவாரு. அப்பா இந்த மாதிரி பண வாசை பிடிச்ச குடும்பத்தில் நான் எப்படிப்பா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவா. உடனே மாப்பிள்ளையுடைய அம்மா போதும் போதும்,
என்ன பேச்சு பேசா, இந்த கல்யாணத்தை நான் இப்பவே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சந்தியா, இந்த கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவா. உடனே மாப்பிள்ளையுடைய அம்மா, இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சந்தியா, நீங்க மறக்கவே தேவையில்லை, அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட வாங்கின நகை பணம் எல்லாத்தையும் இன்னும் 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறீங்க, இல்லைன்னா வரதட்சணை வாங்குறீங்கன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே அந்த அம்மாவும் கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவாங்க. உடனே சந்தியாவுடைய அப்பா, என்னம்மா இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சந்தியா, அப்பா, இந்த மாதிரி பணவெறி பிடிச்ச குடும்பத்துல என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்ப்பா, இவங்க இதோட விட மாட்டாங்க, இதுக்கப்புறமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, நானும் அந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழ முடியாதுப்பா, இப்ப என்னம்மா செய்யறது அப்படின்னு சர்மாஜி கேட்பாரு. அதுக்கு சந்தியா, கவலைப்படாதீங்கப்பா, இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, ஆடம்பர வசதியை பார்க்காம நல்ல குணமுள்ள குடும்பமா பார்த்து விசாரிச்சு அங்க என்ன கட்டி கொடுங்கப்பா, அந்த மாதிரி குடும்பத்துல தான் நான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தந்தை தனது மகளின் சந்தோஷத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்ய தயாராக இருப்பார் என்பதை இந்த கதை காட்டுகிறது. ஆனால் அந்த அன்பையும் தியாகத்தையும் சிலர் பணமாகவும் பொருளாகவும் மாற்ற முயற்சிக்கிறார்கள். வரதட்சணை என்பது வெறும் பண பரிமாற்றம் அல்ல, அது மனித உறவுகளின் மதிப்பை குறைக்கும் ஒரு சமூக கொடுமை. ஒரு பெண் தனது சுயமரியாதையை இழந்து பெறும் வாழ்க்கை ஒருபோதும் உண்மையான மகிழ்ச்சியை தராது. இன்றைய இளைஞர்களும் பெற்றோர்களும் ஒரு உறுதியை எடுக்க வேண்டும். வரதட்சணை வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம் என்று முடிவு செய்தால் மட்டுமே இந்த பழக்கம் முற்றிலும் ஒழியும். ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களின் குணநலன்களும் மனித நேயமும் முக்கியம், அவர்களின் செல்வமும் சொத்துக்களும் அல்ல. மாற்றம் ஒரு குடும்பத்தில் தொடங்கினால் அது நாளை ஒரு சமூகமாக மாறும். பணத்தால் வாங்க முடிவது பொருட்களை மட்டுமே, அன்பையும் மரியாதையையும் அல்ல. வரதட்சணை கேட்டு உருவாகும் உறவு நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஆனால் அன்பும் நம்பிக்கையும் கொண்டு உருவாகும் உறவு தலைமுறைகள் கடந்தும் வாழும். எனவே வரதட்சணைக்கு எதிராக குரல் கொடுப்போம், பெண்களின் மரியாதையை காப்போம், சமத்துவமான மற்றும் மகிழ்ச்சியான சமூகத்தை உருவாக்க ஒன்றிணைவோம். நன்றி.